இப்படி தான் வேகணும் பாயா. எடுத்த எலும்பு தனியாக வரணும். சரியா? சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாயா. எடுத்த எலும்பு வருது பாருங்க. ஆஹா, விசில் மட்டும் மஸ்ட்டுங்க. அட்டகாசமான பாயா தயார். மாமா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? நீ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கால் பாயா. ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அதை நான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நான் சொல்கிற ஸ்டெப்லேயே பண்ணுங்கள், என்னுடைய ஸ்டைலில் பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது ஈஸியாக டேஸ்ட்டியாக நம்ம வீட்டு கிச்சனில் எப்படி செய்யலாங்கிறதுனால தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து செஞ்சு கேட்ட வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாமா எல்லாருமே கமெண்ட்ஸில் உங்கள் கால் எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. அதாவது நேற்று அடிபடிச்சு. ஸோ அது ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. ஸோ ஒரு பக்கமாக அப்படியே சாய்ந்து நின்றுக்கிறேன். நான் காமிக்கக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதனால் நிறைய பேர் ரொம்ப அன்பாக கேட்குறதுனால தான் சொல்லவே செய்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருப்பீங்கன்னு சத்தியமாக நினைக்கல. ரொம்ப சந்தோஷம். உங்களோட ப்ரேயர் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. வாங்க இப்போ நம்ம இந்த ஆட்டுக்கால் பையா எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஆட்டுக்கால் பையா ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு கஷ்டம்தான் இந்த ஆட்டுக்காலை க்ளீன் பண்ணுறது. கடையிலேருந்து வாங்கும்போது அவங்க வக்கியெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டில் என்ன பண்ணுங்கள், ஷார்ப்பான நைஃப் வச்சு முடியை மட்டும் பார்த்து எடுத்துருங்க. அது ஒன்று தான். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி ஆட்டுக்கால் பையா பண்ணுறது. நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன். வாங்க, நான் ஒரு ஆட்டுக்கால் எடுத்துருக்கேன். க்ளீனாக அப்படியே க்ளீனாக எடுத்தாச்சு. எல்லாத்தையும் எடுக்கலைனாலும் ரொம்ப மைனூட்டாக சின்ன சின்ன முடி இருந்தால் கூட சாப்பிட சங்கடமாக இருக்கும்ல, அதுக்கு தான். எக்காரத்தை கொண்டு இதை வேக வைக்கும்போது வீட்டில் நான் வீடு ஒரு ஸ்மெல் வரும் பாருங்க. ஏன்டா இதை செஞ்சோங்கிற மாதிரி ஆகிடும் ஒரு சிலருக்கு. அப்படி ஆகாமல் இருக்கணும்னா இங்கே பாருங்கள், ஒரு ஆட்டுக்காலுக்கு இந்த மட்டன் காலுகளெல்லாம் வெந்துச்சுன்னா கெட்ட வாடை வரும் தனியாக வெந்துச்சுன்னா. அதனால் என்ன பண்ணணும், ஒரே ஒரு அனாசிப்பூ, ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு போட்டுருங்க. இதை போட்டுட்டு வேக வச்சிங்கன்னா தான் ஸ்மெல் வராது. இல்லைன்னா வேறு மாதிரி ஒரு வாசம் நிறைய பேர் பிடிக்காது. ஒழுங்காக கடையில் வாங்கி சாப்பிட்டுட்டு கம்முன்னு இருக்க வேண்டியது தானேன்னு கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள். சரியா? வெங்காயம் நல்லா பெருசாக கட் பண்ண வெங்காயம். பெரிய வெங்காயம் 1, பெரிய தக்காளி 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன கோலி குண்டு சைஸ் அளவுக்கு, 3 பச்சை மிளகா. என்ன மாமா எல்லாம் இதிலே போட்டீங்க? இதில் தொடர்ந்து பாயா சேர்த்து போட்டு இதை முங்குற வரைக்கும் தண்ணி வைங்க. நீங்கள் பாயானாலும் என்னவோ நினச்சிக்கிறீங்க. பாயா தான் இருக்கிறதுலே ஒரு ஈஸியானது. இவ்வளவும் போட்டு தண்ணி பாருங்கள், அந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே முங்குற அளவுக்கு. சரியா? கொஞ்சமாக உப்பு, 1/4 உப்பு இப்போ போடுவோம். மீதி செக் பண்ணிவிட்டு போடுவோம். நிறைய உப்பு போட்டால் வேகாது, லேட் ஆகும் வேகிறது. அதனால் கொஞ்சமாக மீன்ஸ் இந்த நுனி விரல்ல. இப்போ குக்கரை மூடிடலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு 5 விசில் வந்துட்டோம். சரசரன்னு வந்துடும் 5 விசிலும். அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 15 விசில் விடுது. டோட்டலாக 20 விசில் வரணும். இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் 20 விசில் வந்துருச்சுங்க. அடுப்பை அணைச்சிடலாம். கிட்டத்தட்ட 22 நிமிஷம் வந்துருக்கு. வெந்துச்சா வேகலையான்னு செக் பண்ணிங்க. இப்படி தான் வேகணும் பாயா. எடுத்த எலும்பு தனியாக வரணும். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்கணும். அதை வறுத்து அரைச்சிட்டு தாளித்து விட்டுடலாம். அடுப்பு பற்ற வச்சுங்க. தேங்காய் எண்ணெய் விட்டு செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் யாருக்கும் தேங்காய் எண்ணெய் ஃப்ளவர் பிடிக்க மாட்டேங்குது. அதனால் நான் நெய் விட்டுக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் நெய், சின்ன பீஸ் ஜாதி பத்திரி, ஜாதி பூ, அதான் ஜாதிக்காய் இருக்கு இல்லையா, அது மாதிரி ஜாதி பத்திரின்னு ஒன்று வரும். அதில் சின்ன பீஸு. ரொம்ப ரிச்சாக இருக்கும். பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் ஃபாலோ பண்ணுற ரெசிபி. ஓகே, ஒரு 10 பாதாம் அல்லது முந்திரி ஏதாச்சும் ஒன்று. பாதாம் போட்டிங்கன்னா தோல் உரிச்சிட்டு போடுங்க. 10 12 அந்த மாதிரி போட்டுங்க. அது கூடயே ஒரு 6 பச்சை மிளகா, 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், இதையும் போட்டுருங்க. இதுக்கு மேலாகவே துருவின தேங்காய், ஒரு ஆட்டுக்காலுக்கு ஒரு கைப்பிடி தேங்காவே போதுமானது. ரொம்ப அப்படியே கலர் மாறுற வரைக்கும்லாம் வதங்கக்கூடாது. லேசாக வதங்கினா போதும். ஃபைனலாக கசகசா 1 ஸ்பூன் கம்பல்சரி கசகசா போடணும். அப்போ தான் பாயா நல்லாயிருக்கும். நல்லா 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போடுங்க. அடுப்பு அணைச்சிருங்க. இந்த கடாய் சூட்லேயே
இதெல்லாம் நல்லா பொரியணும். இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி ஆற வச்சு சும்மா நெய் மாதிரி அரைக்கணும். எப்படி அரைக்கணும்? நெய் மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கொண்டு வந்துடுங்க. அடுத்து தாளிச்சிடலாம். தாளிக்கிறது ரொம்ப ஈஸி. பாயா ஏகப்பட்ட டைப்பில் வைக்கலாம். சரியா? மேலே அப்படியே சிகப்பாக எண்ணெய் நிற்கிற மாதிரி வைக்கலாம், ஒயிட்டாகவே வைக்கலாம், லைட் எல்லோ கலரில் வைக்கலாம். நம்ம விருப்பம் தான். நான் என்னுடைய ஸ்டைலில் ஒன்று வச்சு காமிட்றேன். சூப்பராக இருக்கும். எண்ணெய் ரொம்ப ஊற்ற வேண்டாம். ஒரே ஒரு ஸ்பூன் ஒரு பிரிஞ்சி இலை, 4 சோம்பு, கொஞ்சமாக கல்பாசி போட்டு கூடவே பொடியாக நறுக்கிற சின்ன வெங்காயம். இது நல்லா வதக்குங்க. பச்சை வாசனை போட்டோம். ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஒரு கலர் வரட்டும். அது வரைக்கும் வதக்குங்க. நல்லா கண்ணாடி பதம் வந்துருச்சு. ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். நல்லா வதக்குங்க. உங்களுக்கு மேலே எண்ணெய் சிகப்பாக அங்கங்கே மிதக்கணும், அழகாக தெரியணுன்னா 1/4 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் தான் இது. அப்படி இல்லை எனக்கு இந்த கலர் வேண்டாம், எல்லோவாவோ இல்லை ஒயிட்டாக இருந்தாவே போதும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? போட வேண்டாம். வேக வச்ச தண்ணியை மட்டும் ஊற்றுங்க. அதுலேருந்தே பாருங்கள், எண்ணெயே ஊற்றலை நான். காலிலேருந்தே அவ்வளோ கொழுப்பு இறங்கிடுச்சு. தண்ணி மட்டும் ஊற்றுங்க. ஒரே ஒரு கொதி வரட்டும். ஏன்னா ஆல்ரெடி கால் நல்லா வெந்துருச்சு. ரொம்ப நேரம் போட்டு நம்ம வேக வைக்க தேவையில்லை. சரியா? இப்போ அரைச்சி வச்ச பேஸ்ட் மிக்ஸி ஜாரை அலசி ஊற்றிங்க. அப்படியே மேலே அங்கங்கே ரெண்டாக தெரியுதுல்ல, அழகாக இருக்கும் பார்க்க. ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். 4 விரல் அடங்குற மாதிரி. பேலன்ஸ் உப்பு இப்போ போட்டுருவோம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். கொதிக்கும்போது வேக வச்சுருக்கிற இது சேர்த்துருங்க. நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஒரே ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். விருப்பம் இருந்தால் மட்டும். விருப்பம் இல்லைன்னா வேண்டாம். இது ஆப்ஷனல் தான். எண்ணெய் அழகாக மிதந்து அட்டகாசமான பாயா தயார். இடியாப்பத்தோட அருமையாக இருக்கும். தோசை, சப்பாத்தி எல்லாத்தோடையும் நல்லாயிருக்கும். இட்லிக்கு அட்டகாசமாக இருக்கும். நம்ம இன்றைக்கி சப்பாத்தியோட சாப்பிட்லாம். சப்பாத்தி சுட்டாச்சு. ஓகே, பாயாவை ஊற்றியாச்சு. அட்டகாசமாக பாயா ஊற்றி அமோகமாக சாப்பிட போகிறோம். உங்கள் பிள்ளை வந்தாச்சு. தாங்க பாயா அருமையாக வந்திருக்கு. எடுத்தால் எலும்பு வருது பாருங்கள், அப்படி வரணும். எடுத்தால் எலும்பு தனியாக வந்துடணும். பாயா சாப்பிட்லாமா? இது தூள் ஐட்டம்லாம் ரொம்ப போடக்கூடாது. சரியா? இப்படி இருந்தால் தான் பாயா நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்டீவ் மாதிரி ரொம்ப பிரமாதமாக இருக்குது. விசில் மட்டும் மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக விசில் வந்து உங்களுக்கு நல்லா வந்துடணும். சரியா? ஆட்டுக்கால் நல்லாயிருக்கும். இது ஒரு ஸ்டீவ் மாதிரி. ஆஹா, ரொம்ப பிரமாதமாக இருக்குது. செம்ம சூடு, தொடவே முடியல. ஜென்ரலாக நான் சுட சாப்பிடுவேன்ல, ஆனால் என்னால் இதை கொண்டு போய் தொட முடியல. ஸோ சப்பாத்தி கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஃப்ரீயாக வருது பார். விசில் மட்டும் மஸ்ட்டுங்க. கண்டிப்பாக விசில் வந்து உங்களுக்கு நல்லா வந்துடணும். சரியா? ஆட்டுக்கால் தொண்டையில் வச்சா வலிக்குன்னு உள்ளே ஓடுது. ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.